ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் மசாலா. இந்த எக் மசாலாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள். இது கூடவே 4 வேக வச்ச முட்டை எடுத்துக்கணும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் சாஹி ஜீரா, 4 துண்டு பட்டை. இதுல காஷ்மீரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் உப்பும் கலந்து எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு 25 கிராம் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஷாஹி ஜீரா இதை சேர்த்தாச்சு. இது நல்லா வெடிச்சு வந்ததுக்கு அப்புறமா 4 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், அப்புறம் பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த தனி மிளகாத்தூளும் காஷ்மீர் மிளகாத்தூளும் உப்பையும் சேர்த்துட்டு அதுல முட்டையை போட்டு ஒரு 2 ல இருந்து 5 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். இப்ப முட்டை நல்லா கலர்ஃபுல்லா வரும். இப்போ இந்த முட்டையை தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 25 கிராம் வெண்ணெயை இதுல சேர்க்கிறோம். வெண்ணெய் சேர்த்து வெண்ணெய் நல்லா உருகி வந்ததும் இதுல நம்ம மசாலாக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம ஒண்ணொண்ணா சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறம் நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா வதங்கி வரணும். இப்ப நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கலந்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம தாளிச்சு வச்சிருக்க அந்த பட்டை, ஏலக்காய், ஷாஹி ஜீரா அதெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம். வெங்காயம் வதங்கி அந்த மசாலா வதங்கின உடனே நம்ம அதை சேர்த்துடணும். ஏன் நான் அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன்னா ரொம்ப ஃப்ளேவர் அதிகமாயிடும். அதனால நான் முதல்ல வதக்கி அதை தனியா எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளியை சேர்க்க போறோம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த கிரேவியில நான் முட்டையை ஆட் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கிரேவியில நீங்க மஷ்ரூமோ இல்ல பன்னீரோ எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தேவையான அளவு தண்ணி சேர்க்கிறேன். இப்ப நம்ம தண்ணி சேர்த்துட்டோம். எனக்கு கொஞ்சம் கிரேவியா வேணும்ன்றதுனால நான் இதுல ஒரு 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம பிளேட் போட்டு மூடிட்டு ஒரு 2 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். இதை
குக் பண்ணதுக்கப்புறமா இப்போ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தழையும் கஸ்தூரி மேத்தியும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா க்ரஷ் பண்ணி கஸ்தூரி மேத்தியை இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் லைட்டாக கசப்பு வந்துடும். ஸோ உடனே நம்ம வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 கலரி விடுங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இந்த முட்டையோட இந்த மசாலாலாம் சேர்ந்து ஜெல்லாகி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயம் வதங்கும் போது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு பாருங்க மசாலா. இப்போ நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம், புலாவ் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து இது கூட சப்பாத்தி பண்ணியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் என்ன குக்கிங் பண்ணலான்ற ஒரு மோட்டிவேஷன் வரும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சப்பாத்தி பண்ணியிருக்கோம் இந்த ரெசிபிக்கு. இதை எடுத்து நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் முட்டை மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.